பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு சக்சஸ் ஸ்டோரி உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது அரசாங்கத்துக்கிட்ட நம்ம ஒரு தேவைகளை வேண்டி நம்ம மனு கொடுக்க போகிறோம் அல்லது ஒரு அலுவலகம் போகிறோம் அப்படின்னா நிச்சயமாக உடனடியாக ஒரு வேலை நடந்துவிடும் என்று எதிர்பார்ப்பது யாரோ ஒன்று நடக்கலாம். ஆனால் பெரும்பாலான சம்பவங்களில் நம்ம காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த போல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நாம ஒரு செய்த சம்பவத்தினால அரசாங்கம் அதை கவனிச்சு அதை சரி செஞ்சிருக்கிறாங்க. அதை உண்மையாலுமே ஒரு பெருமையோட நான் இந்த இடத்துல சொல்லுவேன். இது உங்களுக்கு ஒரு ஊக்கமளிக்கும் விதமாக இந்த தகவலை நான் பகிர்றேன். அதாவது தொடர்ந்து நீங்க முயற்சி செய்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படி என்பதற்காக நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த அனுபவத்தை உங்களுக்கு நான் பகிர்றேன். ஒரு சின்ன குட்டி ஸ்டோரியோட இதை சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு இளைஞன் தினந்தோறும் வேலைக்கு அவன் ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு நடந்து செல்வது வழக்கம். ஒரு சாலையில, அந்த சாலையில ஓரத்துல ஒரு மாமரம். அந்த மாமரம் பார்த்தீங்கன்னா கீழே எல்லாம் காய்க்கல, அது உச்சியில காய்ச்சி கிடக்கு. ஆனா இவன் தினந்தோறும் அதை பார்க்கறான். அது நாளுக்கு நாள் அந்த பழம் பழுத்து கொண்டே இருக்கிறது. இது எப்படியாவது பிடுங்க வேண்டும் என்று முயற்சிக்கிறான். ஆனால் அந்த இளைஞனுக்கும் மரம் ஏற தெரியாது. வேற வழி இல்லை, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பல முயற்சி எடுக்கிறான். கல்லால் எரிஞ்சு பார்க்குறான், இல்லை கம்பை விட்டு எரிஞ்சு பார்க்குறான். அந்த மாம்பழம் அவனுக்கு கைக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் முடிவு செய்து விடுகிறான், என்ன செய்யறது அப்படின்னு. ஏற தெரியலனாலும் ஏறிடுவான் அப்படின்னு என்ன பண்ணுறான், முயற்சி பண்ணி அந்த மாமரத்தில் ஏறிடுறான். அப்படி உச்சிக்கு போய் அந்த பழத்தையும் கூட அவன் தட்டு மாதிரி பிடுங்கிறான். பிடுங்குற சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த கிளை முறிந்துருது. இப்ப என்ன ஆகி போயிருது அப்படின்னா, ஒரு கையில மாம்பழம், ஒரு கையில முறிந்த கிளை, கீழே அப்படியே தொங்கி கொண்டு இருக்கிறான். விழப்போறாங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போ அந்த இளைஞன் கத்துறான், யாராவது என்னை காப்பாத்துங்க, யாராவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறான். அந்த நேரம் பார்த்து ஒரு பெரியவர் வரார், ஒரு வயதுல முதிர்ந்த ஒரு பெரியவர் வராரு. அந்த பெரியவர் பார்த்துட்டு இளைஞன் கத்துறான், ஐயா என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு கத்துறான். உடனே அந்த பெரியவர் அப்படியே அசால்ட்டா என்ன செய்யறாரு அப்படின்னா, கீழே கிடந்த ஒரு கல் எடுத்த மேல எறிகிறார். அப்போ இவனுக்கு பயங்கரமான ஒரு கோபம். ஏயா என்னை காப்பாத்துங்க, தந்தரத்துல தொங்கிட்டு இருக்கீங்க, காப்பாத்துங்கன்னா கல்லை விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றான். மறுபடியும் கல்லை விட்டு எறிகிறார். இவரு 2-3 தடவை மேல கல்லை விட்டு எரிஞ்சோடனே அவனுக்கு என்னன்னா, தான் பிடிச்சிருந்த முறிந்த கிளை மறந்து இவரை எப்படியாவது கீழே போய் என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த ஆளை உண்டு இல்லைன்னு பண்ணிடணும் ஒரு முடிவுக்கு வரான். உடனே அவன் என்ன செய்யறான், ஒரு வெறியோட இந்த முறிந்த கிளையிலிருந்து அந்த ஒத்த கையில மாம்பழத்தையும் விடலை, அந்த ஒத்த கை முறிஞ்ச அந்த கிளையோட பக்கத்து கிளைய எட்டி பிடித்து கீழே இறங்கி வந்து விட்டான். வந்த உடனே அந்த பெரியவருக்கு கொஞ்சம் நஞ்ச திட்டு இல்லை, ஏயா நீலாம் ஒரு மனுஷனா, நான் நேராக விழுந்திருப்பனே, காப்பாற்ற சொன்னா வேற ஏதாவது செஞ்சு காப்பாத்துன்னு பார்த்தா நீ வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி மறுபடியும் கல்லை விட்டு எரிஞ்சிட்டு இருக்கிறிய அப்படின்னு கேட்குறான். உடனே இந்த பெரியவர் சொல்றாரு, நான் தாண்டா உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. யோ, கல்லை விட்டு எரிஞ்சது நீங்க, காப்பாத்துனன்ற. ஆமாடா, நான் கல்லை விட்டு எரியலைன்னா உனக்கு என் மேல ஒரு கோபம் கிரியேட் ஆயிருக்கு. அது எப்படியாவது நீ தப்பிக்கணுங்கிறத விட கீழே இறங்கி என்ன பழிவாங்கணுங்கிற ஒரு வெறி உள்ளத்துக்குள்ள வர வச்சதே நான் எரிஞ்ச கல்லால தான். ஆகவே நீ உயிர் பிழைச்சதே நான் செஞ்ச வேலை நிமித்தம் தான் சொன்னேன். இப்போ மாம்பழமும் அவனுக்கு கிடைச்சிருச்சு, அவன் உயிரும் அவனுக்கு தப்பிச்சிருச்சு. இப்போ அவன் ஒன்று நினைக்கிறான், இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியை நமக்கு சொல்லித்தரலைன்னா சத்தியமா நம்ம மறிச்சு போயிருந்திருப்போம் அப்படின்னு உணர்றான். அந்த பெரியவருக்கு நன்றி சொல்றான். இப்படித்தான் நம்ம பல நாள் பல முயற்சிகளை அரசுக்கிட்ட எடுப்போம். ஆனா தொட்டும் தொடாம பட்டும் படாம சில வேலைகள் முடிக்க முடியாம உட்கார்ந்துருப்போம். ஐயோ வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, நீ அரசு அலுவலகங்களை போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் மாதிரி மரத்துல தொங்கிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட நேரத்துலதான் எங்களை போன்ற நபர்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஊக்கமளிக்கும் செய்திகளை சொல்லுகிறோம். நீங்க தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யுங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த பெரியவர் கல்லெடுத்து எறிவது போல இந்த மாதிரி எங்களுடைய அனுபவங்களை உங்களை நோக்கி நாங்க எறிகிறோம். அதை நீங்க வாங்கிக்கிட்டு நீங்க உங்களை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன். ஓகே.
இப்போ சம்பவத்துக்குள்ள போகலாம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஊரக வளர்ச்சித்துறையோடைய இணையதளம் வந்து அப்டேட் ஆகாம இருந்துச்சு. நான் பார்க்கும்போது அதுல எதுவுமே மாத்தாம வச்சிருந்தாங்க. அமைச்சருடைய புகைப்படம் கூட இப்போ வந்திருக்கிற என் ஆனந்த் அவங்களுடைய புகைப்படம் தான் இருக்கணும். அதுக்கு பதிலாக முன்னாடி இருந்த அமைச்சர் பெரியசாமி அவங்களுடைய புகைப்படம் அந்த இணையதளத்தில் இருந்தது. உடனே அதெல்லாம் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த வெப்சைட்டோட லிங்கை காப்பி பண்ணி நான் எக்ஸ் தளத்தில் போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிஎம்ஐ டேக் பண்ணி அரசு துறையை டேக் பண்ணி இந்த இணையதளம் இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்குது, இதை அப்டேட் பண்ணுறது அளவுக்கு இதை கவனிங்கன்னு சொல்லி பதிவு 2-3 நாள் ஆகுது, நாட் ரெஸ்பான்ஸ். சரி என்னத்தை போனோம், மறுபடியும் என்னத்தை அவங்க கவனத்துக்கு கொண்டு போகணும்னு நான் விடலை. மறுபடியும் ரீபோஸ்ட், மறுபடியும் இன்னொரு போஸ்ட், அதே எக்ஸலத்தில் ஒரு பதிவு. அதுக்கப்புறம் வந்து முகநூல் பக்கத்துக்கு வந்து முகநூல்லையும் சிஎம்மோட பேட்சை டேக் பண்ணி அங்கேயும் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா அந்த பெட்டிஷனை வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வைக்கிறேன், இதை மாற்றுங்க அப்படின்னு வைக்கிறேன். உண்மையாலுமே தொடர்ச்சியாக வந்து நான் ஒரு வீடியோ கூட பதிவு பண்ணி இந்த மாதிரி வந்து இணையதளங்களை அப்டேட் பண்ணுறதுக்கு தமிழக அரசு கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ பதிவு பண்ணி, ஸோ அதையும் கூட நம்ம பரப்பணும். நிச்சயமாக அதுக்கு நம்ம டேக் பண்ணோம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பண்ணும்போது இப்போ பார்க்குறேன் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த வெப்சைட்டில் எல்லாமே மாற்றிட்டாங்க. உண்மையாலுமே பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ ஒரு விஷயத்தை செய்யாமல் அரசு இருக்குது அப்படின்னா, அரசு ஒரு சில விஷயங்களை கவனிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குன்னா அதை கவனத்தில் எடுத்துட்டு போய் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை நாம செஞ்சா நடக்க வேண்டிய வேலை தானே நடக்கும். ஸோ நீங்களும் கூட ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா ஒரு தடவை முயற்சி பண்ணதோட விட்டுறாதீங்க. ஆர்டிஐ போடக்கூடிய நபர்கள்லாம் நிறைய பார்க்குறேன். ஒரு ஆர்டிஐ போட்டுவிட்டு நடக்கலை அப்படின்னா ஆர்டிஐ நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு அதை குறித்து நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கிறது. நெகட்டிவாக பேசுகிற ஆட்களோடைய பழக்க வழக்கத்தை குறைச்சிருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய நம்மளுக்கும் நெகட்டிவ் நடக்குது, ஆனால் அதெல்லாம் நம்ம விரிவாக விலைக்கு சொல்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அந்த பொதுநலம் செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு வந்து அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பயத்தை கிரியேட் ஆகும், இல்லாட்டி இந்த வேலையை எதுக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டு போகிற அளவுக்கு. அதனால நெகட்டிவ்ஸ் அதிகமாக பகிர்றதில்ல, சக்ஸஸ் நம்ம அதிகமாக பண்ணுறோம். உண்மையாலுமே நாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம்னா, இப்போ மனு கொடுக்கறதுக்கு வருவாய்த்துறை சார்ந்த மனு கொடுக்கறதுக்கு ஜமபந்தி இப்போ மாவட்டம் தோறும் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வட்டங்கள் தோறும் வருவாய் பிற்காவை பிரித்து என்ன பண்ணுறாங்கன்னா வட்டாட்சி அலுவலர்கள் நடத்திட்டு இருக்காங்க. அதற்கான அறிவிப்பை நீங்கள் உங்களுடைய கிராம நிர்வாக அலுவலர்கள்ட்ட நீங்கள் கேட்கும்போது என்னைக்கு நடக்குது அப்படின்றது. இவ்வளவு காலங்கள் நான் மனு கொடுத்தா எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ஓகே, அந்த ரைட் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் சேகரித்து வச்சு இப்போ போய் நீங்கள் என்ன செய்யுங்க. ஏன்னா ஆட்சி மாறி இருக்கு, நிச்சயமாக காட்சி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் நீங்கள் இப்போ போய் நீங்கள் மனு கொடுக்கும்போது நிச்சயமான உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் கொடுக்க முடியலன்னா இப்போ எங்கள் மாவட்ட ஆட்சியர் என்ன அறிவிச்சிருக்கிறார் அப்படின்னா இணையதளத்தில் நீங்கள் ஜமாபந்தி மனுவை கொடுக்கலாம், அதாவது முதல்வரின் முகவரி துறையில நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் எங்கள் மாவட்டம் ஓப்பன் ஆகும்போது, அதாவது வந்து எங்களுக்கு டேட் என்ன இருக்குது, ஸோ வரும்போது நான் அது இணையதளத்தில் எப்படி அனுப்புறதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் அதை குறித்து சொல்கிறேன். அதனால் நீங்கள் இந்த மாதிரி மனு கொடுக்குறத தொடர்ந்து செய்யுங்க, நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். 9900 நீங்கள் பயன்படுத்தி உங்களோட குறைகளை சொல்லுங்கள். ஊராட்சி மணி அப்படின்னு சொல்லி ஒரு இணையதளம் இருக்குது, அதில் போய் உங்களோட புகார்களை பதிவு பண்ணுங்கள். வருவாய்த்துறைக்கு தனியாக இணையதளம் இருக்குது, அதில் உங்களோட புகாரை பதிவு பண்ணுங்கள். மத்திய அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தனியாக ஒரு போர்ட்டலே இருக்குது. ஜிபி கிராம் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போய் உங்களுடைய தகவல்கள் எல்லாம் நீங்கள் வந்து பெட்டிஷன் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நடக்கும். நான் அதில் எல்லாம் ஜிபி கிராம்ஸ்லாம் கிட்டத்தட்ட 7-8 பெட்டிஷன் அனுப்பியிருக்கேன், எல்லாத்துக்குமே தீர்வு அளிச்சிருக்கேன். அதனால் இப்போ நீங்கள் உங்களுக்கு இன்னைக்கு உற்சாகமூட்டும் செய்தி என்னன்னா, தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்யுங்கள், உங்களால் முடியாதது எதுவும் கிடையாது என்று ஊக்கப்படுத்துவதற்காக இந்த வீடியோ. மற்ற நண்பர்கள் யாராவது சோர்ந்து போயிருப்பாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் உற்சாகம் அடையும். நன்றி.